தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. இந்த உலகத்தில் யாருமே வாங்கக்கூடாத பெயர்களையெல்லாம் வாங்குவதற்காகவே பிறந்தவர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசியில மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த கிரகமும் உச்சம் பெறலை. இந்த கை தூக்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க இருக்கணும் வாழ்க்கையில். சார் இவர் என் கையை தூக்கி விட்டார் சார், நான் பொழைச்சிக்கிட்டேன். சார் என் லிஃப்ட் கொடுத்தார் சார் இவர், நான் பொழைச்சிக்கிட்டேன். இப்படிதான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அந்த கும்பராசிக்காரவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொஞ்சம் குறைவு கண்ணா. லிஃப்ட் கொடுப்பாங்க, கையை தூக்கி விடுவாங்க. யாரு கையை தூக்கி விட்டாங்களோ, யார் லிஃப்ட் கொடுத்தாங்களோ அவங்களையே இன்னொருத்தவங்க போட்டு திருடுவாங்க. நமக்கு ஹெல்ப் பண்ணா இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்காது. இதுதான் கும்பராசியோடைய நிலை. இதுக்கு நிலைன்னு சொல்றதா இல்லை அவல நிலைன்னு சொல்றதா? கடவுளுக்கே பொறுக்காதா என்னன்னு தெரியல. கும்பராசிக்காரவங்க இன்னைக்கு ராத்திரி இங்கே பூஜையெல்லாம் பண்ணிட்டு சந்தோஷமா இன்னைக்கு சாயந்தரம் ஜாமான்லாம் வாங்கி பூஜை பண்ணி எல்லாம் நிம்மதியாக சாமி கும்பிட்டு காலையில் எழுஞ்சி சாமி கும்பிட்டா எல்லாம் நிம்மதியாக இருந்த கடவுளை இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி, இனிமேல் என் வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்க போகுது, திருப்தியாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு ஆனந்தமாக வண்டியை எடுத்துக்கிட்டு வெளியில் போனாங்கன்னா அதுக்கு பிறகு நடக்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சார் நான் வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போகல, ஆமாம் அதுக்கு பிறகு நடக்கிறத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கும்பராசிக்காரங்களை எல்லாருக்குமே தெரியும். இப்போ இப்படி திரும்பி கடவுளை பார்க்கலாம். நான் எந்த பக்கம் திரும்பி இருக்கேன், இப்படியா இப்படி இப்படி எப்படி வேணாலும் பாருங்க, இப்படியும் திரும்பலாம் இப்படியும் திரும்பலாம். ஏய்யா நான் மாட்டு சும்மா இருந்தேன், எனக்கு அந்த ஆசையை காட்டு இந்த ஆசையை காட்டி அதை கொடுத்து இதை கொடுத்து நல்ல பூசையும் பண்ற நேரத்தை எல்லாம் பார்த்துட்டு இருந்து சந்தோஷமா நான் சக்கரை பொங்கலை சாப்பிட்டுட்டு, நீயும் சக்கரை பொங்கலை சாப்பிட்டேன், அதுக்கு பிறகுதான் நான் கூட சாப்பிட்டேன், எல்லாம் முடிஞ்சுதுய்யா, ஆனந்தமா சத்த நாடி உறங்கலான்னு நினைச்சு அப்படி தூங்கினங்க. தூங்கி எழுந்தம் பாருங்க, எனக்கு கிடைச்ச தகவல் 1 கோடி ரூபா உழுந்துருக்குன்னு ஒருத்தவனுக்கு தகவல் கிடைச்சிதுங்க. ரொம்ப சந்தோஷம்தான். 1 கோடி இப்போ எப்போ தூங்குறதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்தான் மனுஷன். இந்த தூக்கத்தில் இந்த 1 கோடி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு நினைச்சான் மனுஷன். கனவு. ஆனா தூங்கி எழுஞ்ச உடனே 1 கோடி பக்கத்து வீட்டுக்கு விழுந்ததுன்னு செய்தி தெரிஞ்சது. ஏற்கனவே பக்கத்து வீட்டுக்கு நமக்கு வாய்க்கா தகராறு, அவன் கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டான், நம்ம எதிர்பார்க்குற ஆளும் கிடையாது. ஆனால் இந்த கனவை ஏன் கொடுக்கணும், இந்த முதல்ல இந்த செய்தியை ஏன் நமக்கு கொடுக்கணும்? அப்போ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணாலோ ஒரு மனசில் நினச்சா கூட, ஒரு நல்லது நினச்சா கூட அந்த சந்தோஷம்னு ஒன்று நினைக்கும் போது அடுத்த 5வது நிமிஷம் ஏங்க எங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறீங்க அப்படின்னு பல கும்பராசிக்காரர்கள் கடவுளையே பார்த்து கேள்வி கேட்க வாய்ப்பு உண்டு. இன்னும் சொல்லும்போது சில வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அன்பர்களை இந்த வார்த்தை சொல்லும்போது யாரும் வருத்தப்படக்கூடாது, அன்பாக தான் நான் பேசுவேன். கும்பராசிக்காரர்களை இவங்க எதுக்கும் இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? வடிவேல் படம் ஒன்று இருந்தது. இவர் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டார். எதுக்குடா இதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட, எதுக்கியா இதுக்கு நீ சரிப்பட்டு, எதுக்குன்னு சொல்ல மாட்டான். நம்மள தீர்மானத்தை அவன் முடிவு பண்ணிடுவான் எதிராளி. இவங்க அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க, எதுக்குன்னு சொல்ல மாட்டான். ஆனா உண்மையிலேயே எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வரக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். தகரம் இல்லை, தங்கம். தகரம் கிடையாது, தங்கம். இதுதான் கும்பராசி. ஆனா கும்பராசியை புரிஞ்சுக்கிறவங்க யாருமே கிடையாது.
அதான் நான் சொன்னேனே, கொடுத்த சந்தோஷத்தை கூட ஆண்டவன் உடனே பறிச்சிருவான். நிம்மதியாக போய் உட்காந்தா கூட எடுத்துன்னு போயிடுவான். இப்போ என்ன தோணும் கும்பராசிக்காரவங்களுக்கு, ஏண்டா பிறந்தோம் இந்த வாழ்க்கையில், கும்பமாக மட்டும் பிறக்கவே கூடாதுயா, சேச்சி கும்மி அடிக்க வேண்டியதாக இருக்கு, ஒரே குழப்பமாக இருக்கு, குட்டிச்சோரா போச்சு என் வாழ்க்கை இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்க கூட எனக்கு மரியாதை செய்கிறதே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய கும்பராசி சகோதர சகோதரிகள் இருக்கீங்களா இல்லையா சொல்லுங்க நண்பர்களே. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன்னா யாருடைய வலிமையும் நமக்கு இல்லை, நமக்குன்னு தனி ரூட்டை போட்டு வாழக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். அதனால தான் பல பேருக்கு பொறாமை. கும்பராசிக்காரங்க ஒரு கைத்தட்டு வாங்கிட்டாங்கன்னா உடனே கொக்கரிச்சிருவாங்க எல்லாரும். கும்பராசிக்காரவங்க ஒரு காரு வாங்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, கும்பராசிக்காரவங்க ஒரு வண்டி வாங்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஏன் ஒரு மாதம் சேலரி 1000 ரூபா கூட வாங்கிட்டா கூட முடிஞ்சு போச்சு. இன்னும் சொல்ல வேண்டாம், நல்ல அழகாக அந்த பூசுமாவா அது என்னது பவுடரு, நல்ல அழகாக மனசு நிறைய கவலை, உடம்பு நிறைய வியாதி, இந்த அரிப்பு ஸ்கின்னு ப்ராப்ளம் இதெல்லாம் கும்பராசிக்கு கையோடு வரும். ஸ்கின் ப்ராப்ளம் கும்பராசிக்கு உண்டு. இவ்வளதையும் வச்சுக்கிட்டு ஆனால் முகத்தில் 2 தடவை சோப்பை போட்டு அலம்பி ஒரு பவுடரை பூசிட்டு ஒரு தலையை வாரிக்கிட்டு இப்படி போனோம்னா கொடுத்து வச்சா கும்பராசி மாதிரி இருக்கணும் ஐயா அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இந்த திருஷ்டி மட்டும் உடனே படும். உண்டா இல்லையா யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட கும்பராசி நான் 2 விஷயத்தை தான் பதிவு பண்ணுறேன். ஏன் பிறந்தோன்னு பல நேரத்தில் யோசிக்க வைக்கும். ஏன்னா குடும்பத்தில் உள்ளவங்களே நம்மளை சிரமமாக பார்க்குறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் உதவி மட்டும் கும்பத்துக்கிட்ட உடனே வந்துடுவாங்க. அதுவும் பல்லை இழிச்சுக்கிட்டு வந்துடுவாங்க, பழச மறந்துட்டு வந்துடுவாங்க, பகையை மறந்துட்டு வந்துடுவாங்க. நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காதுங்க அப்படின்னுவாங்க. அதுவும் பணம்னா முதல்ல நின்றுடுவாங்க. பணம் இல்லை என்றால் கும்பம் இல்லை. கும்பத்தில் தண்ணி இருக்கோ இல்லையோ பணம் இருக்கும். அதான் கும்பத்துக்கு இருக்கிற கிஃப்ட்டு. யாரு எப்படியோ பணத்தை பெறட்டக்கூடிய ஆற்றல் கும்பத்துக்கு உண்டு. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை யாரெல்லாம் இந்த இவர்கள் இதுக்கு தகுதி இல்லாதவர்கள், இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இப்படிலாம் சொன்னாங்க பாருங்க, அவங்கெல்லாம் அந்த பணத்துக்காக வந்துடுவாங்க. இந்த ஒரு ஆளுமை திறன் கும்பத்திற்கு உண்டு. இந்த கும்பம் அப்பையும் பார்த்தீங்கன்னா சளைக்காம, இவன் என்ன பழி சொன்னான், இவன் என்ன கெடுத்தான், இவன் என்ன வீணாக்கினான், நான் அதை செய்ய மாட்டேன், திருப்பி நல்லது செய்வேன் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள். ஏன்னா பொய் உணர்வே கிடையாது, பொய்யே கிடையாது. கும்பத்துக்கிட்ட ஓப்பனாக இருப்பாங்க. சிவ வழிபாடு அதிகமாக பண்ணுவாங்க. சிவனே சரணாகதின்னு அடைவாங்க. சிவனே சரணாகதின்னு அடைவாங்க. சில நேரத்துலலாம் வெறும் விபூதியை பூசிட்டு போயிட்டு இருப்பான் கும்பராசிக்காரன். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஆமாங்க, அது என்ன வெறும் விபூதி? விபூதி எதுவுமே எனக்கு தேவையில்லை, ஆசை இல்லைன்னு சொல்கிறதுக்கு, சந்தனம் என்னோட விருப்பம் நிறைவேறதுக்கு, எனக்கு பகை விலகிறதுக்கு, குங்குமம் என் ஆசையெல்லாம் நிறைவேறதுக்கு. குங்குமம் ஆசையும் விருப்பமும் நிறைவேறணும், சந்தனம் பகை விலகணும். இப்போ பாருங்க, இப்போ எனக்கு பகை விலகுது விலகலை, எனக்கு ஆசை இருக்குது, ஆசையே கிடையாது, அதனால தான் விபூதி எடுத்து பூசிட்டு போ. இதுதான் கும்பராசி அடிக்கடி செய்யும். விபூதி பிரியம் வந்துடும் கும்பத்துக்கு. அப்படின்னா கும்பத்துக்கு டெவலப்மெண்ட் டைம்னு அர்த்தம், உலகத்தை புரிஞ்சுக்கிறாங்கன்னு அர்த்தம். என்னைக்கு சன்னியாச வாழ்க்கைக்குள்ள கும்பம் போது அன்னைக்கு செழிப்பா இருக்க போதுன்னு அர்த்தம். இதுதான் கும்பம். அப்ப இந்த கும்பத்துக்கு பொய் பிடிக்காது, பொய் சொன்னா பிடிக்காது, பொய் பிடிக்காது, ஏமாற்றக்கூடாது. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள்ட்டையும் ஏமாற்றி வாழ மாட்டாங்க, பொய் சொல்லி வாழ மாட்டாங்க. இதுதான் கும்பராசி. இப்போ புரியுதா ஏன் பிறந்தோன்னு நினைக்கிறீங்க பாருங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த கும்பராசியிலே ஏன் பிறந்தோன்னா நாம் மற்றவர்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக பிறந்திருப்பீங்க. இதுதான் கும்பராசி. யாரோ ஒருத்தவங்க மனசு கூட வீணாக்க கூடாது, கஷ்டப்படக்கூடாது, கெட்டவர்கள் மனசு கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் கும்பராசி. அது மாதிரி துணிச்சலாக செயல்படுவீங்க. எத்தகைய அச்சமும் உங்களுக்கு வராது. பார்த்துடலாம், செஞ்சிடலாம், அசால்ட்டாக செய்வீங்க. செலவு இந்த அச்சம்னா திமிருத்தனமாக பயம் இல்லாமல் இருக்கு, அது கிடையாது. முடியாதுன்னு சொல்கிற காரியத்தை கூட முடிச்சு கொடுப்பீங்க.
இதுதான் கும்பராசி. சார் இவர் பெரிய விஐபி வராரு சார், அவரை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுமா? அவர் அவர்கிட்ட நான் அவருக்கு நீங்கள் நல்லது செய்யணும் அப்படின்னா, விஐபி யாராக இருந்தாலும் பார்த்து உனக்கு தான் அவர் விஐபி. இந்த எண்ணம் விஐபியை கூட சராசரி மனுஷன் நினைப்பார். அந்த விஐபி போகும்போது சொல்லுவார், உண்மையிலேங்க என் வாழ்க்கையில் இப்படி ஒரு நபரை பார்த்ததே இல்லைன்னுவார். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்து கொடுப்பார்கள். இதுதான் கும்பராசி. பயம் இல்லாமல், எத்தகைய அச்சமும் இல்லாமல் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்கள், மற்றவர்களுக்காகவே வாழக்கூடியவர்கள். உசுரை கொடுப்பாங்க சார், உசுரை கொடுப்பாங்க. உண்மை. ஒரு கடுமையான நெருக்கடியில் ஒரு ஹெல்ப் கேட்டால் உடனே செய்வாங்க. அது எத்தனை மணின்னு கூட பார்க்க தெரியாது. பணமாக இருக்கட்டும், என்னமோ நம்மளால் முடிஞ்சதை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதுதான் கும்பராசி. அந்த கும்பராசியில் பிறந்ததுக்கு பலன் எப்படின்னா தெய்வ பலன். ஆனால் உணரக்கூடியவர்கள், அதான் சொல்லிட்டேனே, கும்பத்துக்குள்ளே பணம் இருக்கும், பணத்தை தேடி எல்லாரும் வருவாங்க. இந்த கும்பம் ஆனால் எல்லாருக்கும் உதவுற எண்ணம் உள்ளது. இந்த கும்பராசியில் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்க, மனக்குறைகள் நிறைய இருக்கும், மனசில் நிறைய குறை இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்படி மற்றவங்க நினைக்கிறாங்களே, அப்படி மற்றவங்க நினைக்கிறாங்களேன்னு, ஆனால் ஒரு பொழுதும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க, சிரிச்ச முகத்தோடய இருப்பாங்க. மற்றவங்க மனசு குறையாக இருக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. அவங்க மனசில் நமக்கு இது அமையலையேன்னு நினைப்பாங்க. ஆனால் மற்றவங்க மனம் குறையடைகிற மாதிரி நடந்துக்காத ஒரு ராசி தான் கும்பராசி. இதனால தான் அவங்களுக்கு நல்லது நிறைய நடக்கும். எப்படின்னா, முதல்ல சோதிக்கிற கடவுள் திரும்பி ஒரு இடத்துல கொடுக்குறான் பாருங்க. ஏன்னா மற்றவர்களை கஷ்டப்படுத்தாமல் வாழ்கிறப்பா. அதனால அதே கடவுள் என்ன பண்ணுறான், இந்த சில இடத்துல கஷ்டப்படுறான் பாருங்க. அது என்ன விதத்தில் நடக்குதுன்னா, சின்னதாக கூட யாரையாவது கெட்டது நினச்சிட்டா கூட நமக்கு கஷ்டம் நடந்துடும். அதனால கெட்டது நினைக்காத ராசியும் கும்பராசி தான். இப்படிப்பட்ட கும்பராசி என்னைக்குமே பெற்ற மகிழ்ச்சி நிலைத்திட ரொம்ப போராடுவாங்க. பெற்ற மகிழ்ச்சி நிலைத்திட ரொம்ப போராடுவாங்க. ஆனால் அம்பாள் அருள் இருந்தால் அவங்களுக்கு மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும். அதனால் நீங்கள் தயவு செய்து ஏதாவது ஒரு அம்பாளை வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்ச அபிராமி அந்தாதியை தொடர்ந்து சொல்லுங்க, உங்கள் வீட்டில் ஒலிக்க விடுங்க. லலிதா சகஸ்ரநாமம்னு சொல்லுவாங்க, அவசியம் ஒலிக்க விடுங்க உங்கள் வீட்டில். முடிஞ்சால் படிங்க, முடியலன்னா பாராயணம் பண்ண முடியல, தவறாக பாராயணம் பண்ணக்கூடாது, ஒலிக்க விடுங்க. நிச்சயமாக நீங்கள் பெற்ற மகிழ்ச்சி நிலைத்திடும். வாழ்கிறதுக்கு அர்த்தம் தெரியும், நிம்மதி தெரியும். நமக்கு தேவை நிம்மதி தாங்க, வாழ்கிறதுக்கு நிம்மதி. யாரையும் கெடுக்க மாட்டோம், யாரையும் வீணடிக்க மாட்டோம், நம்பினவங்களுக்கு நல்லது செய்கிறோம். நம்மளை தூற்றுவார் தூற்றட்டும், போட்டுவார் போற்றட்டும், போகட்டும் அனைத்தும் கிருஷ்ணனுக்கு. அவ்வளோதான். கடவுளே எல்லாம் உன் சாட்சி அப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை ஏமாத்துறாங்க, அது எனக்கு நான் என்ன பண்ணுறது, உன்னை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். இப்படி நினச்சிக்கிங்க கும்பராசிக்காரர்களே. பெற்ற மகிழ்ச்சி நிலைத்திட கண்டிப்பாக கடவுள் நீங்கள் அருள் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. குரு அருள் வேணும், குருவை வழிபாடு பண்ணுங்க. உங்களை உயர்த்தியவர்களை என்றைக்குமே மறந்துடாதீங்க. அது ஒன்று தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சி. அதை மறக்கவும் மாட்டீங்க. அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி. உங்களை உயர்த்தியவர்களை ஒரு பொழுதும் மறக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வல்லமையை இந்த இடம் எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் அறிஞ்ச ஜோதிடம் அதுதான். இந்த தெய்வ பலம்லாம் பல பேருக்கு அமைய மாட்டேங்குதுங்க. இது உங்களுக்கு நிச்சயமாக அரசாங்க செயலில் வெற்றி பெற, அரசாங்க அதிகாரிகள்லேருந்து பெரிய மனிதர்கள் வரைக்கும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் கும்பராசிக்காரர்களுக்கு. ஆனால் பெரிய விஷயமா எதையுமே நடத்திக்க மாட்டீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களோட தான் இருக்க உங்களுக்கு பிடிக்கும். மனசுக்கு பிடிச்சவங்களோட தான் இருக்க பிடிக்கும். மற்ற பெரிய விஷயமா எதையுமே யோசிக்க தோணாது. நிச்சயமா நீங்க ஒரு இடத்துல மட்டும்தான் சிக்கிறீங்க, வஞ்சகர்களுடைய செயல்ல போய் மாட்டிக்கிறீங்க, வஞ்சகர்களுடைய செயல்ல. அதனாலதான் நமக்கு பெரிய இழப்பு ஏற்படுது. அது ஏற்படாம இருக்க துர்கா பரமேஸ்வரிய வழிபாடு பண்ணுங்க. துர்க்கை. கார்த்தியாயனாய வித்மகே கன்யகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதகா. இந்த மந்திரம் காளி தேவி, வராகி தேவி, இவங்களை வழிபாடு பண்ணுங்க கும்பராசிக்காரர்கள்.
ஏன்னா வஞ்சகர்களோடு மாட்டிக்காதீங்க. ஏன்னா போட்டி பொறாமைகள் அதிகமாக நம்மள்கிட்ட வந்து மாட்டிக்கும். நம்மளை ஒரு ஊருக்கா மாரி பயன்படுத்திப்பாங்க கும்பராசிக்காரர்களே. இந்த கும்பராசிக்கார சகோதர சகோதரிகளே ஊருக்கா மாதிரி. ஊருக்கானா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? செரிமானத்துக்கு உள்ளது. ஊறுகாய் மட்டும் இல்லைன்னா வயிறு ப்ராப்ளம் வந்துடும், வியாதி வந்துடும், சாப்பிட்டதெல்லாம் வாந்தி வந்துடும். அப்புறம் அப்போ சேர்த்து வச்ச சொத்து சேரணும், நம்ம பத்திரமா பாதுகாக்கணும்னாலும் கும்பராசி துணை வேணும். நம்ம வாழ்க்கையில் எது வேணும்னாலும் ஆசைப்படலாம். கும்பராசி மட்டும் பக்கத்தில் இருந்தா அது கிடைச்சிரும். ஏன்னா கும்பராசி எப்படியா அவங்களுக்கு ஒரு சக்சஸ், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி மற்றவங்கள வாழ வச்சு பார்த்தவங்க. இவங்களுக்காக ₹1 செலவு பண்ணிக்க முடியாது. கும்பராசிக்காக ₹1 செலவு பண்ணிக்க முடியாது. கடவுள் கும்பராசிக்கு பணத்தை கொடுப்பாரு, ஆனா மற்றவங்களுக்கு செலவு பண்றதுக்காக கொடுப்பாரு. ஒரு நாள் பணத்தை கொடுக்காம நிப்பாட்டிட்டாருன்னா வீட்டில் உள்ளவங்கலாம் கேட்பாங்க, என்னங்க அப்படின்னு. இப்ப புரியுதுங்களா? இதுதான் கும்பம். இப்ப இந்த கும்பத்துல பிறந்ததோடைய விஷயம் என்னன்னா மக்களுக்கு செய்வது. அதனாலதான் நிறைய பேர் கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் சமுதாய தொண்டு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க, கணக்கு போடக்கூடியவராக இருப்பாங்க. பேங்க்ல பார்த்துருக்கீங்களா? கேஷியர் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் பேங்கிங் ஒர்க்கிங் பண்ணுவாங்க. பணமெல்லாம் கொட்டும், ₹1 கூட அவரால் எடுத்துக்க முடியாது. அதான் பார்த்துருக்கீங்க. எந்த பேங்க்ல கேஷியர் எடுத்துன்னு போக முடியும்? அவருக்கு முன்னாடி அவரை நம்பவே மாட்டாங்க. எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். கேஷியருக்கு முன்னாடி ஒரு CCTV கேமரா இருக்கும். எல்லாருக்கும் முன்னாடி பொதுவாக அங்கங்கே மூலையில் இருக்கும், கேஷியருக்கு முன்னாடியே ஒன்று இருக்கும். அவர் நல்ல மனுஷனாக இருந்தாலும் அவரை நம்ப மாட்டாங்க. CCTV கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த நிலைமை தான் கும்பத்துக்கு. கும்பராசியை நம்ப மாட்டாங்க. எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் ஒரு வார்த்தையை சுருக்குன்னு சொல்லிடுவாங்க கும்பராசியை பார்த்து. நிறைய நேரம் அழுக்காட்சிகளோடு இருக்கிற ராசி கும்பராசி. ஆம்பளையா இருக்கட்டும், பொம்பளை பிள்ளைகளா இருக்கட்டும். பொம்பளை பிள்ளைய தான் அழுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஆம்பளை பிள்ளைகளும் நிறைய அழுவாங்க. பாசத்துக்கு ஏங்கி கிடக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். உண்மைங்க, சின்ன பாசம் இருந்தால் போதும், அந்த பாசத்தை கண்டிப்பாக மகாலட்சுமி தருவா, துர்கா தருவா, சரஸ்வதி தருவா. உங்க தைரியத்துக்காக துர்க்கை, வராகி, காளியை வழிபாடு பண்ணுங்க. பாசத்துக்காக மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, சரஸ்வதியை வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமா பாசம் கிடைக்குங்க, கவலைப்படாதீங்க. நிச்சயமா கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கும், எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது, எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கும். நம்ம செய்யறதெல்லாம் ஒன்னே ஒன்று தாங்க, உண்மையா இருக்கணுங்க. இதை தான் தத்துவமா கொண்டிருக்கிறாங்க கும்பராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட கும்பராசிக்கு துர்க்கையோட துணை இருக்கு, கவலைப்படாதீங்க. தெய்வ பலம்தான், தெய்வ பலம்தான். எப்பேற்பட்ட இடத்துலையும் இறைவன் உங்களுக்கு ஒரு குருவை கொடுத்து கையை தூக்கி விடுவார். எத்தனை பேர் அவர்களை தடுத்து நிறுத்தினாலும் இன்னொரு கை உங்களை உயர்த்தும், இன்னொரு கை உயர்த்தும். நிச்சயமாக ஒவ்வொரு அடியாக நீங்க முன்னுக்கு வருவீங்க. யாரு சொல்றதையும் காதலை கேட்டுக்காதீங்க. இந்த காதை வாங்கி 2 காது வச்சதே கும்பத்துக்காகத்தான். இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டும் மனசுல நிறுத்திடாதீங்க. மனசு ரொம்ப கஷ்டப்படும். மற்றவங்களுக்கு கஷ்டம் கிடையாது, கும்பத்துக்கு கஷ்டம். இனிமேல் ஃபீல் பண்ணாதீங்க, ஏண்டா கும்பராசியில பிறந்தோன்னு. பல பேரை வாழ வைக்கிறோம்னு நினைங்க. பல பேருக்கு சந்தோஷம். நம்மளால ஒரு பெரிய திறமையான விஷயத்தை, அதாவதுங்க 10 மணி நேரம் நடக்கிற வேலையை 2 மணி நேரத்தில் முடிக்க முடியும் கும்பராசியால. இதுதான் கும்பராசி. உங்க மேல நம்பிக்கை வைங்க, யாரை பத்தி இனிமே கவலைப்படாதீங்க. உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க. எல்லாரும் உங்கள்கிட்ட ஓடோடி வருவாங்க. என்னைக்கு நீங்க ராஜாவாக இருங்க. வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களே. என்றும் எங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். வாழ்த்து.